அதாவது குருராஜா இன்டர்நேஷனல் சார்பா நாங்க இந்த நானும் என் ஜமுனாவுன்ற படத்தை வந்து தயாரிச்சிருக்கோம். நான் வந்து பேசிக்கலா ஒரு திரைப்பட விநியோகஸ்தர், ஃபிலிம் டிஸ்ட்ரிபியூட்டர். ஒரு மக்களுக்கு பெரும்பாலும் எந்த மாதிரி விஷயங்கள் ரீச் ஆகுதுன்றது கிட்டத்தட்ட 20 வருஷம் அந்த விநியோகத்தில் இருந்து பார்த்து அந்த பல்ஸை பிடிச்சி மக்களுக்கு இது கரெக்டா இருக்கும்ன்றதுக்காக இந்த கதையை நாங்கள் சூஸ் பண்ணோம். புதுமுகத்தை வச்சுதான் இந்த கதை வந்து பண்ணணும்ன்ற ஒரு முடிவோட நாங்க இருந்து கிட்டத்தட்ட வந்து ஆர்டிஸ்ட் செலக்ஷனுக்கே கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 6 மாசத்துக்கு மேல இதுக்காக எடுத்துக்கிட்டு இருக்கோம். மிக அற்புதமா வந்து படம் வந்திருக்கு. அதுக்கடுத்து வந்து மலையாளத்தில் கொடிகட்டி பறக்கிற கிட்டத்தட்ட 200 படங்களுக்கு மேல நடிச்ச திரு முகேஷ் அவர்கள் முதன்முறையாக வில்லன் கதாபாத்திரம் ஏற்று இந்த படத்துல வந்து நடிச்சிருக்காங்க. அதுக்கு காரணம் வந்து கதையோட அந்த வெயிட் தான். மிக பிரமாதமா நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் விமல்ராஜ் அவர்கள் ஜெய்ஹிந்த் படத்துல வில்லனா நடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் ரொம்ப லாங் கேப்புக்கு அப்புறம் ரீஎன்ட்ரி ஒரு பெரிய கேரக்டர் எடுத்து இந்த படத்துல பண்ணியிருக்காரு. அப்புறம் டெல்லி கணேஷ் அவர்கள், சுருளி மனோகர், காதல் சரவணன், ஏகப்பட்ட நட்சத்திர பட்டாளங்கள் இந்த படத்துல இருக்காங்க. மிக அற்புதமா படம் வந்திருக்கு. மியூசிக் டைரக்டர் வேதம் புதிது ரபி தேவேந்திரன். வேதம் புதிதுக்கு அப்புறம் அதை தாண்டி ஒரு பிரமாதமான பாடல்கள் 7 பாடல்களை வந்து இந்த படத்துக்காக அமைச்சு கொடுத்துருக்காங்க. வந்து இந்த அந்த கேசட்டை தான் இன்னைக்கு நாங்கள் வெளியிடுறோம், ஆடியோ ரிலீஸ். எல்லாரும் இந்த ஆடியோ வெளில வரும்போதே வந்து இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு வந்து ஒர்க் பண்ணிருக்கோம் அப்படின்றது கிட்டத்தட்ட ஆடியன்ஸ் வந்து ஒரு புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு நாங்கள் நம்புறோம். ஒரு இந்த மாதிரி படங்கள் ஜெயிக்குதுன்னும் போது, சின்ன படங்கள் ஜெயிக்கும் போது இண்டஸ்ட்ரிக்கு வந்து அது ஒரு பெரிய ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். வந்து மற்றபடி நீங்க எல்லாரும் சேர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும். என் பேர் ஜெயதமிழ். நானும் குருராஜா சாரும் சேர்ந்து இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கோம். Behind Good TV viewers, Vanakkam. My name is Jayant, and I play the lead role in Nanum Yan Jamnaum. The story is between a schoolboy and a married woman. It's a delicate subject, but the director has done a really good job in handling it. And everyone's worked really hard for this movie. The director, the cameraman, the dance masters, technicians, everybody has done a good job, and we're really happy with what has come out of all our hard work. And the songs are really amazing in the movie, and I hope you all watch this movie and give us your feedback, because that's what's most important to us. I hope your blessings always remain with us, and once again thank you all for watching. Vanakkam, it's me Polomi. I'm from Calcutta. In this movie, my character name is Jamuna. Jamuna is very simple, homely girl. She has a different shades of in this film, and I think this character is very important for me as a different character. I gave my 100% for this movie, and director chose me for this role. I'm really glad, and I love Tamil Nadu, and I think after seeing this movie, after hearing the song, the Chennai people will accept me, and thank you so much. Hi, good morning. I'm Koshri. நான் இந்த ஃபிலிமில் வந்து ரேவதி அப்படிங்கிற ஒரு கேரக்டர், ஸ்கூல் கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஐம் ரியலி வெரி எக்ஸைட்டட் டுடே அண்ட் வெரி ஹாப்பி, பிகாஸ் திஸ் மை ஃபர்ஸ்ட் மூவி அண்ட் மை ஃபர்ஸ்ட் ஆடியோ லான்ச். இந்த கேரக்டர் வந்து ரேவதிங்கிற கேரக்டர் வந்து ஒரு ஸ்கூல் கேர்ள். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பிகாஸ் ரொம்ப சின்ன கேரக்டர், பட் இருந்தாலும் ஐ ஹேவ் ஒன் பியூட்டிஃபுல் சாங். சிங்கர் கார்த்திக் பாடியிருக்காரு. வெரி நைஸ் டு பி ஒர்க் இன் தட் டீம். தேங்க்யூ. வணக்கங்க, தேவேந்திரன் பேசுறேன். இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்கிறேன் நான். இந்த படம் வந்து ஒரு நல்ல பிரச்சனையை சொல்ற ஒரு படம்.
படத்தினுடைய டைரக்டர் ராஜா முத்துப்பாண்டியன் அவர்கள் ஒரு அழகான பிரச்சனையை எடுத்திருக்கிறார். சின்ன வயது முதல் பெரியவங்களை வர்ற வரைக்கும் காதல் இல்லைன்னா செக்ஸ், இந்த 2 பிரச்சனைகளை நாம இதுக்குள்ள ஒற்றுமைகளையும் வேற்றுமைகளையும் அழகா சொல்லி அது வந்து ஒரு சோஷியல் கமிட்மெண்ட்னு சொல்லி முடிச்சிருக்கிறாரு. இந்த படத்துல வந்து மொத்தம் 7 பாடல் இருக்குது. அதுல 2 பாடல் வந்து பா விஜய் அவர்கள் எழுதியிருக்கிறாங்க, ஒரு பாடல் வந்து சினேகன் அவர்கள் எழுதியிருக்கிறாங்க. புதிய பாடகர் வந்து சிங்கப்பூர் இளமாறன் எழுதியிருக்காரு. அவர் வந்து புதிய பாடல்னா சினிமாவுக்கு புதுசை தவிர மற்றபடி நிறைய கவிதைகளும் புத்தகங்களும் எழுதியிருக்கிறாரு. திரைமலர் ஆசிரியர் தாலை மு ஷேக் தாசன் அவர் ஒரு பாட்டு இருக்காங்க, அதுவும் நல்லா வந்திருக்குது. போட்டோகிராஃபி ரொம்ப அருமையா வந்திருக்குது. எடிட்டர் ரொம்ப திறமையானவர், ரொம்ப நல்ல மனிதர், அதுவும் நல்லா வந்திருக்குது. படம் வந்து பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் இசையும் வசனங்களும் ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்குது. இது உங்களுடைய அனைவருடைய ஆசீர்வாதத்திலையும் ஆதரவிலையும் இது ஒரு நல்ல படமாக வெற்றி அடைஞ்சு 100 நாள் ஓட வேண்டும் என்று உங்களை எல்லாரையும் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம்.